இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே திருப்பு முனை அல்லது வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்ப்பது நம்ம குடும்ப உறவுகளுக்குள் வெற்றி பெறுவது எப்படி, அதை தான் பார்க்க போகிறோம். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அப்படின்னு பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ அன்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பைபிள் வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துது. நமக்கும் தேவனுக்குமான உறவு ஐக்கியப்பட்டிருக்கும் போது நம்முடைய குடும்ப உறவுகள் சரியாகும். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம பாஸ்டர் சுரேஷ் அவங்கள சந்திக்க போகிறோம். அவங்க மனைவியையும் சந்திக்க போகிறோம். ஆரம்ப கட்டத்தில் இவங்க மனசில் பயம் மட்டும்தான் இருந்திருக்கு. காலப்போக்கில் நிறைய பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், அவங்க 2 பேருக்குள்ள அவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கு. ஆனால் இவங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் ஒரு நிரந்தரமான அன்பை கொண்டு வந்திருக்கு. வாங்க அவங்கள சந்தித்து தெரிந்து கொள்ளலாம். சிறுவயதிலேயே சுரேஷ் மற்றும் ஷர்மிளாவிற்கு திருமணம் நடந்தது. ஆனால் ஒருவர் இன்னொருவரை புரிந்து கொள்ள முடியாதனால் அவர்களுக்கு நடுவில் எப்பொழுதும் சண்டை நடந்து கொண்டிருந்தது. சீக்கிரமா கல்யாணம் ஆனதால எனக்கு எப்படி நடந்துக்கணும், குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணுங்கிற பக்குவம் கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சு. எனக்கு எதுவும் புரியல. 3 வருஷம் வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டே இருந்தோம். என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் மனைவி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். எங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும். குடும்பம் தொடங்கிய பிறகும் சுரேஷ் மற்றும் ஷர்மிளாவுக்கு இடையில் நடந்த சண்டையில் எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை. என்னோட 2 குழந்தைகளுமே சீக்கிரமா பிறந்துட்டாங்க. ஆனா அந்த நேரத்திலையும் நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம். வாழ்க்கையில நிம்மதியில சண்டையாலையும் பணத்தாலையும் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. மனைவியை கொன்னுட்டு நாமளும் தற்கொலை பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா குழந்தைங்க இருக்காங்களே. வேலைக்காக சுரேஷ் மும்பை சென்று விட்டார். அதன் பிறகு ஷர்மிளாவும் அங்கு சென்று விட்டார். இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலைகள் கொஞ்சம் நன்றாக தொடங்கியது. அங்க வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கிற விஷயங்கள் இருந்துச்சு. அங்க என்னோட தம்பி இருந்ததுனால நான் வேலை பார்த்தேன். என்னால அடிப்படை விஷயங்களை கத்துக்க முடியல. வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்ல. MSc மைக்ரோபயாலஜி படிக்கிற என்னோட தம்பி அவன் கத்துக்கிட்டு இருந்தான். நான் அப்போ என்னோட வாழ்க்கையை ஒரு முழுமையா கத்துக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். எல்லாமே தேடல் தானே. இந்த நேரத்தில் ஒரு மாதம் தன்னுடைய குடும்பத்திற்கு சுரேஷால் பணம் அனுப்ப முடியவில்லை. அப்பொழுது அவர்கள் பணப்பிரச்சனையில் சிக்கிக் கொண்டார்கள். 2006 எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதனால வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியல. ஏன்னா வீட்டுல செலவுகள் வந்துச்சு. என்னோட பாட்டி இறந்து போயிட்டாங்க. அப்ப நிறைய செலவாச்சு. அதனால எனக்கு எக்ஸாமும் பண்ண முடியல. என் கையில இருந்த மொத்த காசுமே சுத்தமா காணாம போயிடுச்சு. தான் உதவியற்ற நிலையில் இருப்பதை உணர்ந்த சுரேஷ் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். நான் வேலைக்கு போனப்ப எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அது அவுட் கால்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. வீட்ல இருந்து வந்திருக்குன்னு நான் நினைச்சேன். இல்லை என் சகோதரன் பண்ணியிருப்பான். 8 மணிக்கு ஃபோன் வந்துச்சு. ஆஃபீஸ்க்கு நான் போய் பார்த்தப்ப என் சகோதரன் உனக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்குன்னு என்கிட்ட சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்த சம்பவம் சுரேஷுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. மேலும் அவருடைய மனதில் இயேசுவிற்கு ஊழியம் செய்யும் விருப்பம் வந்தது. தேவனே, நான் உங்களுக்கு ஊழியம் செய்யணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஜெபமா இருந்துச்சு. எப்பவுமே தேவன் என் கூட இணைஞ்சிருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட மனசுல இருந்துச்சு. அதுக்கு 3 மாசத்துக்கு பிறகு 2026 ஏப்ரல் மாசம்னு நான் நினைக்கிறேன், நான் ஷிரோடுக்கு வந்துட்டேன். சுரேஷ் சர்ச்சில் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தை கேட்டபோது அவருக்கு உண்மையான மாற்றம் வந்தது. பாஸ்டர் பைபிள் வசனங்கள்ல இருந்து பிரசங்கம் செஞ்சப்ப எங்களுக்கு கற்றுத்தந்த விஷயங்களை கேட்டு எங்களுக்குள்ள மாற்றம் வந்துச்சு. ஏன்னா வசனம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. வசனம் எங்க வாழ்க்கையில செயல்பட்டுச்சு. அதன் மூலமா எங்களுக்குள்ள சமாதானமும் வந்துச்சு. அதன் மூலமா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு முக்கியத்துவங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இதனால எல்லா சண்டையும் நின்று போச்சு. தேவன் எங்களுக்கு தந்த சமாதானத்தை நாங்க ஆசீர்வாதத்தோட காரணமா எடுத்துக்கிட்டோம். சில நாட்களுக்கு பிறகு ஷர்மிளாவிற்கு கத்தாரில் வேலை கிடைத்தது. சுரேஷும் சில நாட்கள் அங்கு சென்றார். அங்கும் கூட பைபிள் வசனங்களில் இன்னும் அவர் பலப்பட்டார். மராட்டியில ஒரு வசனம் வந்துச்சு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்ப நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன்னு. இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆழமா ஆறுதலா இருந்துச்சு. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு யோசுவால எழுதியிருந்துச்சு. இந்த வசனம் எனக்கு ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. ஏன்னா என்னோட லட்சியத்தை தேவன் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நான் தேவன்கிட்ட கேட்டது எல்லாத்தையுமே அவர் எனக்கு கொடுத்தாரு. கத்தாரிலிருந்து திரும்பி வந்த பிறகு சுரேஷ் வாலிபர்களுக்கு வழிகாட்ட ஆரம்பித்தார். இன்றைக்கு சுரேஷ் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து விசுவாசத்தோடு இயேசுவிற்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் தனது கிடைத்த சமாதானத்திற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்கிறார்.
தேவன் என்னோட வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள்ல எனக்கு சமாதானத்தை தந்ததுக்காக, என் வாழ்க்கையில இல்லாத எல்லாத்தையும் எனக்கு தந்ததுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லிக்க விரும்புறேன். நான் பக்குவப்பட்டவனாக இல்ல, பக்குவப்படுத்தினாரு. எதுக்கும் தகுதி இல்லாதவனா என்ன நினைச்சேன். ஆனா என்னை பாஸ்டர் ஆக்குனாரு. என்னை போல ஒருத்தர் பாஸ்டரா கூட ஆக முடியுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். என்னோட பிள்ளைகளுக்கு சொல்லித்தர, படிக்கிறதுக்குன்னு நான் கேட்கறதுக்கும் அதிகமாக தான் தேவன் எனக்கு செஞ்சிருக்காரு. இதுக்காக நான் தேவனுக்கு எப்பவுமே நன்றி சொல்வேன். உண்மையாவே அவர் ஜீவனுள்ள தேவன். அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதாது, நிச்சயமா போதவே போதாது. பாஸ்டர் சுரேஷுடைய சாட்சி உங்க எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும். நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். பைபிள் வசனமும் ஜெபமும் எந்த அளவுக்கு வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய சாட்சியின் மூலமா நம்ம பார்த்தோம். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். பைபிள் வசனங்களை நல்லா நம்ம படித்து புரிந்து கொள்ளும் போது, அவருடைய சத்தியத்தை நம்ம தெரிந்து கொள்ளும் போது தேவனுடைய அன்பை நம்மளால் பெற முடியும். இன்னைக்கு உங்கள் குடும்பமாக அடுத்தவங்களுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதை நம்மளால பார்க்க முடியுது. மற்றவங்களுக்கு இவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க. யாராவது நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னு வைங்களேன், அது வரைக்கும் நம்ம வீடு ரொம்ப குப்பையாக இருக்கும். ஆனால் யாராவது வர போகிறாங்க, கொஞ்சம் தூரத்தில் வரும்போதே கட 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 நம்ம க்ளீன் பண்ணுவோம். மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு போர்வையால் மூடிடுவோம். அப்போது அந்த வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மோதல்களை அன்பு என்ற போர்வையால் மறைக்க முடியும். எல்லா நேரத்திலையும் இது சாத்தியம் கிடையாது. உங்களுக்காக பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். இப்போ குடும்பத்துல எல்லாம் பார்க்கும்போது கணவன் மனைவி சண்டை இருக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவில் சண்டை இருக்கு, சகோதரர்களுக்குள்ள சண்டை இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பகை இருக்கு, அதனால சண்டை இருக்கு. வீட்டை விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னா தெருவுலையும் சண்டையை பார்க்க முடியுது. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, எங்கே பார்த்தாலுமே நம்ம இந்த சண்டையை பார்க்குறோம். ஏன் அப்படின்னா யாராலையும் மன்னிக்க முடியலை. ஆனால் இந்த வசனம் நமக்கு சொல்லுது, சாலமோன் ஞானி இப்படி சொல்கிறாரு, அன்போ சகல பாவங்களையும் மூடும் அப்படின்னு சொல்லுதாரு. பாவிகளை மன்னிப்பது நம்மளால் முடியுமா? ஆனால் முடியும். எப்போ முடியும் அப்படின்னா உங்களுக்குள்ள தேவனுடைய அன்பு வரும்போது நீங்கள் பாவிகளை கூட மன்னிக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம பாவங்கள் செய்யும் போது தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார். ஏன்? அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். அந்த அன்பு சகல பாவங்களையும் மூடும். அப்போ நீங்களும் மற்றவங்களுக்கு அன்பு காட்டணும். இது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எல்லாம் சரிதாங்க, ஆனால் என்னால் மன்னிக்கவே முடியலை, என்னால் அன்பு காட்டவே முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். நீங்கள் ஜெபிக்கும் போது இது எல்லாமே மாறும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சோஃபியா மற்றும் சிஸ்டர் ஹிமாங்கினி அவங்க நமக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. இடைவேளைக்கு பிறகு நண்பர்களே, உங்க உறவுல நம்பிக்கையும் அன்பும் அதிகமாகும்னோ, அல்லது உங்க உடல் நிலையில ஒரு முன்னேற்றம் வரணும்னோ, அல்லது உங்க வேலை தொழில்ல ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடைக்கணும்னோ, உங்களுக்கு லோன் அதிகம் கிடைக்கணும்னோ, அல்லது உங்க பிள்ளைகளோட திருமணம் நடக்கணும்னோ பல வருஷங்களா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு பெரிய மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? சமுதாய நிலையையும் உங்க சூழ்நிலையும் முன்னேற்றலாம். இன்னைக்கே நீங்க மிகப்பெரிய மாற்றத்தை பெறலாம். உங்களோட கடினமான சூழ்நிலைகள்ல CBN பிரேயர் லைன்ல ஜபம் மூலமா தேவன் கிட்ட கொண்டு போகலாம். இன்னைக்கே CBN பிரேயர் லைன் நம்பர் 9910401010 கால் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா உங்க ஜப வேண்டுகோளை அனுப்புங்க. விசுவாசத்தோட பண்ணப்படுற ஜபத்தால மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்தியாவின் கிறிஸ்தவ சமூகத்தின் ஒவ்வொரு பெரிய மற்றும் விசேஷ செய்தி தொகுப்பு, சர்ச் சென்டனரிஸ் ஹோப், யூனிவர்சிட்டி செரமனிஸ், புக் லான்ச்சர்ஸ், ஸ்பெஷல் செலிப்ரேஷன், ஆனிவர்சரிஸ், ஜூப்ளீஸ், சர்ச் ஃபேட் அண்ட் கன்வென்ஷன்ஸ். இந்த எல்லா செய்திகளையும் நீங்கள் இந்த CBN இந்தியா நியூஸில் பார்க்க முடியும். நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறோம். நீங்கள் உங்களுடைய சர்ச் ஈவெண்ட்டுகளை டாக்குமெண்ட் செய்யுங்கள், உங்கள் மினிஸ்ட்ரியை ஹைலைட் செய்யுங்கள், கிறிஸ்தவ சமூகத்தோடு உங்களுடைய அனுபவங்களை ஷேர் செய்யுங்கள்.
உங்களுடைய சர்ச் செய்திகள் மற்றும் ஈவென்ட் டீடைல்களை ஷேர் செய்வதற்கு எங்களுக்கு இமெயில் செய்யுங்கள். connect@cbnindia.org அல்லது 9910401010 என்ற எண்ணில் வாட்ஸ்அப் செய்யுங்கள். வாருங்கள், சிபிஎன் இந்தியா நியூஸுடன் இணைந்து சர்ச்சின் குரலை ஓங்கி ஒலிக்க செய்வோம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் சிபிஎன் பிரேயர் லைனுக்கு வரவேற்கிறோம். நண்பர்களே, நீங்க உங்க உறவுகள்ல பல வருஷங்களா ஒரு மாற்றத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா? இத்தனை வருஷங்களாகியும் ஒன்னா இருந்தும் உங்களை முழுசா புரிந்து கொள்ளாத தன்மை இருக்கா? அன்பு இல்லாம இருக்கா? அப்ப இன்னைக்கு உங்களுக்கான ஸ்பெஷல் ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு வெற்றிகரமான உறவுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட சிஸ்டர் ஹிமாங்கினி டேவிட் இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் சிஸ்டர். ஹலோ சோஃபியா. இன்னைக்கு உறவுகளை பார்க்குறப்ப ரொம்ப வலிமையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையா அப்படி இருக்காது. ஏதோ ஒரு காரணத்தால கசப்பு வந்திருக்கும். எந்த ஒரு விஷயம் நம்ம உறவுகளில் பிரச்சனையை கொண்டு வருது, எந்த விஷயம் நம்மளை கஷ்டப்படுத்துதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ரொம்ப ஆழமாகிறதுனால மனசு விட்டு போகாது. ஒரு நேரத்தில் இதுலேருந்து நாம் வெளியே வர முடியுன்ற நம்பிக்கையை சுத்தமாக இழந்துருவோம். ஏதோ ஒரு காரணத்தால் அவ்வளோ கசப்பும் காயமும் நமக்குள்ளே வந்துடும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க சிஸ்டர். ஆனா இதுல நம்மளால எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும்? உறவுகள்ல புரிந்து கொள்ளாமை, கசப்பு, தூரங்கள் இருக்கிறப்போ அல்லது நெருக்கம் இல்லாதப்போ அந்த சூழ்நிலைகளை நாம எப்படி வலுப்படுத்துறது, இந்த குறைகளை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லுங்க. ஆமாம் சோஃபியா, இதுக்காக நாம் பைபிளில் வசனத்தை பார்க்கலாம். ரோமரில் ஒருவர் இன்னொருவரை நேசியுங்கள், பெருமையானவங்களா இருக்காதீங்க, தீமைக்கு பதிலாக தீமை செய்யாதீர்கள், கூடுமான மட்டும் ஒருவர் இன்னொருவரை நேசியுங்கள்னு சொல்லுது. பழைய ஏற்பாட்டில் ஆதியாகம புத்தகத்தில் ஆபிரகாம் மற்றும் லோத் அவங்கள பார்க்கலாம். அவங்க தேவனோட வார்த்தையை கேட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தப்ப அவங்களோட மேய்ப்பர்களுக்கு நடுவில் சண்டை வந்துச்சு. அப்போ ஆபிரகாம் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாரு. ஒரு புரிந்து கொள்ளுதலோடு நாம 2 பேரும் சகோதரர்களா இருக்கோம், நாம சண்டை போடக்கூடாதுன்னு முடிவு செஞ்சான். இப்படி 2 பேருமே வெவ்வேறு வழியை தேர்ந்தெடுத்தாங்க. இதே மாதிரிதான் ஏசா மற்றும் யாக்கோபையும் பார்க்கலாம். அவங்க 2 பேர் மனசுல ஒருத்தர் இன்னொருத்தர் மேல கோபம் இருந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்தாலும் தேவன் அவங்க மனசுல செயல்பட்டார். ஒரு நேரம் வந்துச்சு, தேவனோட சரியான நேரத்துல 2 பேரும் சமாதானமானாங்க. நிச்சயமா சிஸ்டர். அதே பைபிள்ல பவுலும் ஒருத்தர் இன்னொருத்தரை சகித்து கொள்ளணும்னு நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. மேலும் அதே பவுல் தான் எப்போதும் ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. அதனால நண்பர்களே, நாம நம்மோட உறவுகளுக்காக ஜெபம் பண்றது ரொம்ப அவசியமாகும். சிஸ்டர், இப்ப நாம கொஞ்ச நேரம் எடுத்து நம்மோட உறவுகளுக்காக ஜெபம் பண்ணலாமா? உறவுகளுக்காக நாம கண்டிப்பா ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவரே, குடும்பத்துல உங்க கூட இருக்கிற உறவுக்காக இப்ப நாங்க ஜெபம் பண்றோம். குடும்பத்தோடையோ மத்தவங்க கூடயோ அல்லது நண்பர்கள் கூடயோ எல்லா உறவுகளையும் உங்க பாதத்துல கொண்டு வர்றோம். ஆண்டவரே, இந்த உறவுல உங்க அன்பு இருக்கட்டும், உங்களோட பொறுமை வரட்டும் ஆண்டவரே. அதோடு ஆண்டவரே, பல கடினமான சூழ்நிலைகள்ல வர்ற தவறான புரிந்து கொள்ளுதல், துக்கம் தர்ற விஷயங்கள்ல அவங்க ஞானமா நடந்துக்க அவங்களுக்கு புரிந்து கொள்ளுதல் தாங்க. பெரியவங்களா இருக்கிறதுனால பெருந்தன்மையா செயல்படட்டும். சிறியவங்களா இருந்தா பெரியவங்களுக்கு மரியாதை தந்து புரிந்து கொள்ளுதலோடு வாழ்க்கையின் சரியான முடிவுகள் எடுக்கட்டும். அன்போடு சகித்துக்கொண்டு தீமை செய்யாமல் தொடர்ந்து முன்னேறட்டும். தேவனே, தொடர்ந்து உங்க மேல நம்பிக்கை வைக்கட்டும். ஏன்னா உங்களோட நேரம் உறுதியானதாகும். நீங்க சரியான நேரத்துல உங்க வேலையை செய்வீங்க. அதனால ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க பாதத்துல கொண்டு வர்றோம். அனைத்து உறவுகளும் நல்ல விதத்தில் வலுப்பட ஆசிர்வாதமா இருக்கிற ஒவ்வொரு அனைத்து உறவுகள்லையும் உங்க கிருபையும் உங்க ஆசிர்வாதமும் உங்க அன்பும் இருக்க ஜெபம் பண்றோம். நாங்க நன்றி சொல்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லோருக்காகவும் ஜெபம் பண்றோம். ஆமென். நண்பர்களே, உறவுக்காக ஜெபம் பண்ண நேரம் ஒதுக்குறது ரொம்ப அவசியமா இருக்கு. நாம எல்லாமே செய்வோம், ஆனா ஜெபம் பண்ணணும்னு வரப்போ நமக்கு நேரம் இருக்காது, இல்லனா பிஸி ஆயிடுவோம். ஆனா அப்படி நாம இருக்கக்கூடாது. ஏன்னா ஜெபம் மூலமா வாழ்க்கை மாறலாம், மனசு மாறலாம், உங்க உறவும் கூட மாறலாம். இன்னைக்கு நீங்க சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010ல கால் பண்ணுங்க.
அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா உங்க ஜெப வேண்டுகோளை அனுப்புங்க. அடுத்த வாரம் மறுபடியும் நாம சந்திச்சு உங்களோட எதிர்காலம் மற்றும் வேலை வாய்ப்புக்கான ஜெபம் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிய ஹோஸ்ட் கூட தொடர்ந்து பாருங்க. பை அண்ட் டேக் கேர். காட் bless யூ. நன்றி சோஃபியா மற்றும் சிஸ்டர் ஹேமாங்கினி. நீங்கள் எங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணீங்க. மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் செய்யும்போது நம்ம மனசில் ஒரு ஆறுதல் கிடைக்கும். அது நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். அது மட்டும் இல்லை, நம்முடைய சொந்த பலத்தினால நம்ம குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை, ஒரு வெற்றியை நம்மளால் பெற முடியாது. ஜெபத்தினால தான் அந்த அன்பை நம்மளால் பெற முடியும். அந்த அன்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது நம்முடைய குடும்ப உறவுகள் ரொம்ப ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் கொஞ்ச நாளைக்கு நம்ம நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் நமக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்க தான் செய்யுது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஜெபம் தான் நம்மை வழி நடத்தும். அந்த அன்பை நம்ம மறுபடியும் காட்டுவதற்கு ஜெபம் நமக்கு நிச்சயமாக உதவி செய்யும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். மார்ச் 17 மாலை 3 மணிக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஃபேஸ்புக்கில் நம்ம லைவாக ப்ரேயர் பண்ண போகிறோம். அதுலேயே நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ்லாம் நான் படிக்க போகிறேன். நன்றி வெள்ளியை பகுதி தான். இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். இந்த மார்ச் மாதம் நேஷனல் டிவி நிகழ்ச்சியில் சூரத்தைச் சேர்ந்த முகலிசரா CNI சர்ச் கோயர், அதோடு இந்த தவ காலத்தில் ஆன்மீக பாடல்களின் மூலம் இயேசுவின் சிலுவை பாடுகளை உணருங்கள். இந்த மாதம் முழுவதும் மனம் திரும்புதல், ஜெபம் மற்றும் நம்பிக்கையின் பயணம் உங்களுடைய ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி மற்றும் CBN இந்தியா யூடியூப் சேனலில் மட்டுமே. நீங்கள் விரும்பும் பாடல்கள் வித் ராக்கி ப்ரோ நேரலையில் ஒளிபரப்பப்படும். ஒரு புதிய வாழ்வு ஃபேஸ்புக் பக்கத்தில் மாலை 7 மணிக்கு உங்களுடைய விசேஷமான நபருக்காக, உங்களுடைய நண்பராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், பாடலை டெடிகேட் செய்யுங்கள். அவருடைய பெயரை சொல்லுங்கள். உங்கள் அன்பை காற்றில் பரவ செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நீங்கள் இடைவேளையில் பார்த்த மாதிரியே இன்னைக்கு மாலை 7 மணிக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஃபேஸ்புக் பேஜில் நம்ம ராக்கி பாயுடன் இணைந்து உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேளுங்க. நிறைய கொயர் பாடல்கள் இருக்கு. உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்கலாம். இப்போது நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்கலாம். நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்முடைய நேர் ஒருத்தங்க இப்படி அனுப்பியிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். CBN ப்ரேயர் லைனுக்கு நன்றி. எனக்காக ஜெபம் செய்தவர்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்பொழுது என் கணவரின் கோபம் குறைந்து விட்டது. இந்த மெசேஜுக்காக மிக்க நன்றி. இங்கே தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க. தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. வந்திருக்கக்கூடிய அடுத்த மெசேஜை பார்க்கலாம். நான் என்னுடைய மகனுக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டு இருந்தேன். தேவனுடைய கிருபையால் அவனுக்கு வேலை கிடைத்து விட்டது. பிரேயர் லைனில் செய்த ஜெபத்தை கேட்டு பதில் தந்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய மெசேஜுக்காக மிக்க நன்றி. நீங்க அனுப்பக்கூடிய இந்த மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியதா இருக்கு. தேவன் எப்படி உங்க வாழ்க்கையில செயல்படுறாரு அப்படிங்கிறத எங்களால புரிஞ்சிக்க முடியுது. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்க வாழ்க்கையிலும் தேவன் செயல்படுகிறார். நீங்க எப்படி வெற்றியை பெற்றுக்கொண்டீர்கள் அதெல்லாம் நீங்க எங்க கூட ஷேர் பண்ணலாம். அதுக்கு எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில்
உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:23-24. நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம ஜெபம் செய்யும் போது அதற்கான பதிலை நம்ம பெறணும் அப்படின்னா நம்ம அன்பா இருக்கணும் அப்படின்னு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம சாட்சியாக பார்த்த அந்த பாஸ்டர் சுரேஷ் அவங்க வாழ்க்கையில அவங்க அன்பு காட்டிய போது அவங்க வாழ்க்கையில் வெற்றி கிடைத்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவங்க அன்பு காட்டியதன் மூலமாகத்தான் அவங்க குடும்ப உறவுகளை சரி பண்ணினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தேவனுடைய சமூகத்துல நம்முடைய ஜெபம் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா நம்ம அன்பு செலுத்தணும். மற்றவங்க கிட்ட நம்ம அன்பா இருக்கும்போது, நம்ம நேசிக்கும் போது தேவன் நமக்கு ஒரு வெற்றியை தருகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. இப்படிப்பட்ட அன்பை நம்ம புரிந்து கொள்ளும் போது மற்றவங்க கிட்டையும் நம்மளால அன்பு காட்ட முடியும். இதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இரவு 7 மணிக்கு சகோதரர் ராக்கியுடன் உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க கேட்கலாம். ஒரு புதிய வாழ்க்கை ஃபேஸ்புக் லைவ்ல நீங்க கேட்கலாம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. खुद